ஓகே. வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம். கொல்லிமலைக்கு மேக்ஸிமம் வந்தாலே எங்க தங்குறதுங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். இங்க தங்குறதுக்கான சூப்பர் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். அப்படி என்னன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நல்ல தம்பி ரெசார்ட் தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுட்டுல இருந்து, ரூம்ஸ்ல இருந்து, அப்புறம் என்வாயன்மெண்ட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம். அதுவும் ஃபுட் எக்ஸ்பெஷலி நல்ல குவாலிட்டி, நல்ல டேஸ்ட்ல, அதுவும் ட்ரெடிஷ்னலா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இங்க வந்து எப்படி டேஸ்ட் வைஸ்மே சரி, ட்ரெடிஷ்னலா இருக்கா, இல்ல ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். நேரா உள்ள வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வணக்கம் மிஸ்டர் ஆனந்த். வணக்கம் சார். வெல்கம் டு NTR ஹெரிடேஜ் ரிசார்ட் பை லீ ராயல் ஹாஸ்பிட்டாலிட்டி. தேங்க்யூ சார். இந்த ரிசார்ட் சார்பாக உங்களை வரவேற்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் சார். இப்போ நம்ம ரெசார்ட் இருக்குல்ல, நம்ம எங்க லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம ரெசார்ட்ல என்னென்னலாம் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். இந்த ரிசார்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லீ ராயல் ஹாஸ்பிட்டாலிட்டியோட இணைஞ்சி NTR ஹெரிடேஜ் ரிசார்ட்டுங்கிற பேரில் இயங்கிட்டு இருக்கு. கொல்லிமலையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ரிசார்ட் இதுதாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. நல்ல தம்பிங்கிறவர் இந்த ரிசார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் சினி ஃபீல்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால இங்கே நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட நினைவுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு பாரம்பரியமான ரிசார்ட்டு. இந்த ரிசார்ட்டில் அந்த காலத்து பழமையை இந்த காலத்தோட புதுமையோட இணைச்சி நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற ஃபுட்டை பற்றி சொல்லணுங்க, ஏன்னா அது வந்து ஒரு டாப் நாச். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட் கலரிங் போட மாட்டோம், அஜினோமோட்டோ போட மாட்டோம். இங்கே நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து கண்ட்ரி கோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆடுகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்லேருந்து தான் சிக்கனும் ஆட்டுக்கறியெல்லாம் வரும். இங்கே அப்படி இல்லைங்களா, மலையில் மேயக்கூடிய நாட்டுக்கோழியும் ஆடுகளையும் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப பாரம்பரியத்தோட, அதோட ருசி மாறாமல், அதாவது அதோட பண்பாடும் அதோட பாரம்பரியமும் அந்த ட்ரெடிஷ்னலும் மாறாமல் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே கொடுத்துட்ருக்கோம். அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி சொல்லி ஆகணும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர கெஸ்ட்டுக்கு இது ஒரு வந்து ஹோட்டல் மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியராக பழகுவாங்க, ரொம்ப சுலபமாக வந்து மெர்ஜ் ஆவாங்க. அவங்களோட தேவைகள் என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்தபடி நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே மக்களே, இப்போ ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு, ஃபெசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாலியா. இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம், அதாவது 3 பேர் வரைக்குமே இங்க ஸ்டே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வெளியில பாருங்க 4 சேரு ஒரு டேபிளோட போட்டு ஃபாரஸ்ட் வியூவோட நீங்க டீ, காஃபி, இல்ல டிஃபன், இல்ல லஞ்ச் எது வேணாலும் இங்க சாப்பிடலாம். உள்ள வந்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு கண்ணாடி, அது மட்டும் இல்லாம ஒரு டிவி, ஒரு கபோர்டு, 2 சோஃபா, 3 பெட்டு. நீங்க பெட்ஷீட் தேவையில்லை பாருங்க, கூட பெட்ஷீட் வந்துருது, மேட்ரஸும் வந்துருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டீ, காஃபி வேணும்னா நீங்க கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க காம்ப்ளிமெண்டரியா வச்சிருவாங்க. உங்களுக்கு எப்போ டீ, காஃபி எது வேணும்னாலும் ரெடி பண்ணி நீங்களாவே குடிச்சிக்கலாம். காம்ப்ளிமெண்டரியா 2 வாட்டர் கேன் வந்துடும். அது மட்டும் இல்லாம ஒரு அட்டாச்சு பாத்ரூம், அங்க பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளஸ் கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் ரெண்டுமே வரும். இந்த ரூம் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல அரௌண்ட் 3000 வரைக்கும் வருது, 3500 வரைக்குமே வருது. வீக் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வரைக்கும் வருது. நம்ம அடுத்த ரூமுக்கு போவாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போது 4 பெட் ஷேரிங்னா இது பிரீமியம் வில்லான்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா இது 4 பேர் படுக்கிற மாதிரியான 2 ரூம் இருக்கு. அங்க ஒரு ரூம், இங்க ஒரு ரூம், ஒரு சோஃபா இருக்கு, பிளஸ் ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த டேபிள்ல உங்களுக்கு காஃபி, டீ போடுறதுக்கு அந்த ரூம்ல இருக்கிற மாதிரி காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு காஃபி, டீ வேணும்னா நீங்களே போட்டுக்கலாம். கூடவே இந்த வாட்டர் பாட்டிலும் வந்துடும், LED டிவி பிளஸ் கபோர்ட் பாருங்க, கபோர்ட் அண்ட் மிரர் இருக்கு. மொத்தம் 2 சோஃபா இருக்கு, 2 LED டிவி இருக்கு, பிளஸ் 2 பெட் இருக்கு. 4 பேர் வரைக்குமே இங்க ஸ்டே பண்ணலாம். நீங்க பாத்ரூம் பாத்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம். இந்த ரூம் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல 4500 வரைக்கும் வருது, வீக் எண்ட்ல பாத்தீங்கன்னா 5000 வரைக்குமே வருது. சரி, ஓகே, அடுத்த ரூம் போலாம் வாங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா நல்லவன் கூடம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசார்ட் ஆரம்பிக்கும் போது கட்டின பில்டிங்கா இருக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 to 23 பீப்புள்ஸ் உள்ள நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸா வரீங்க, பெரிய கேங்கா வரீங்க, இல்ல காலேஜ்ல இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரீங்க அப்படிங்கிற பட்சத்துலயோ, இல்ல ஒரு பெரிய ஃபேமிலி டூர் வரீங்க அப்படிங்கிற பட்சத்து ஒரே ரூம்ல எல்லாரும் ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பாருங்க, மொத்தம் 17 பெட்ஸ் இருக்கு பாருங்க, 17 பெட்டு. அதாவது இது 23 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அங்க பார்த்த காட்டேஜ் மாதிரினா இதுலயும் என்னன்னா காம்ப்ளிமெண்டரியா உங்களுக்கு டீ, காஃபி காம்ப்ளிமெண்டரியா வச்சிருவாங்க. வாட்டர் கேன், ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு வாட்டர் கேன் வச்சிருவாங்க. ரிசப்ஷனுக்கு அதிகமா போற மாதிரி அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம். 2 சைடு மிரர் வந்துடும், 4 அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும், அப்புறம் ஒரு ஹாட் வாட்டர்,
பிளஸ் நார்மல் வாட்டர் வந்துடும். இந்த 17ல இருந்து 22 பேர் வரைக்கும் தங்குற இந்த ரூம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா 17,000 தான் வருது. கிட்டத்தட்ட 17,000 தான் வருது. நீங்க வீக்கெண்ட்ல வந்தாலும் வீக் டேஸ்ல வந்தாலும் 17,000 தான் வருது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. நீங்க கேம்ப் ஃபயர் அமைக்கணும்னாலும் ஃப்ரண்ட்ல பாருங்க பிளேஸ் இருக்கு பாருங்க. பக்கத்துல பார்க் இருக்கு, அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான கரெக்டான ஏரியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த ரூம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரூம் போவாங்க. ஓகே, இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நீங்கள் இப்போ ரெசார்ட்டில் தங்கியிருக்கீங்க, இங்கே வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து லஞ்ச் டின்னர் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன டிஷ் வேணாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க குக் பண்ணி தந்துடுவாங்க. இல்லை நான் வெளியில் தங்கியிருக்கேன், இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டிஷ் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசை. இப்போ நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம வீடியோவில் என்னென்ன டிஷ்னு காட்டிடுவோம், என்னென்ன டிஷ்னு சாப்பிட்டு காட்டிடுவோம். என்னென்ன டிஷ் சாப்பிட்ணும், எனக்கு இந்த டிஷ் சாப்பிட்ணுன்னு ஆசை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் நீங்கள் இங்கே வந்து கூட சாப்பிட்டுட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் இங்கே ஏற்பாடுகள் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எல்லாம் நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் அந்தளவுக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழினா நார்மலாக இந்த கடையில் விற்கிற நாட்டுக்கோழிலாம் இல்லை. இந்த கிராமத்தில் இங்கே இருக்கிற கிராமங்களில் வளர்கிற நாட்டுக்கோழியும் இந்த மலையாடுகள், குறும்பாடுகள் இதோட கறிங்களும் இங்கே சமைச்சு தந்துட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மருவி நாட்டுக்கோழி சுக்கா ரொம்பவே ஃபேமஸுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா மட்டன் வறுவல் ரொம்பவே ஃபேமஸு. சட்டி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. அது மட்டும் இல்லாமல் இவங்களே கிரியேட் பண்ண ஒரு டிஷ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பன்னீரில் செய்கிறாங்க. மாசி பன்னீர் மிளகு பிரட்டல்னு பேருங்க. செம்மவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது நம்ம எந்த ரூம் பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க, உங்களோட பேர் அதாவது உங்களோட பார்ட்னருக்கு இப்போ பர்த்டே அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அதுக்கு நீங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணலாம். இங்கே ரூம் நீங்கள் புக் பண்ணும் போதே அவங்கள்ட்ட நீங்கள் புக் பண்ணும் போதே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷனோட ஒரு ரூம் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அப்படியே உள்ளவாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் இப்போ உங்களோட பேருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு கேக்லேருந்து எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி புக் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,000 தான் வரும். ஒன் டேவுக்கு ஜஸ்ட் 3,000ல இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு பெட் வந்தது, 2 பேர் நீங்கள் படுத்து தூங்குற மாதிரி, ஒரு சோஃபா, ஒரு LED டிவி, ஒரு மிரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் கேன், அப்புறம் கிளாஸு. அவங்களுக்கு டீ காஃபி வேணும்னா அவங்களே ஓனாக குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ள வந்தீங்கன்னா அதே மாதிரி பாத்ரூம். இது மாதிரி மலைப்பகுதிகளுக்கு மேக்ஸிமம் பேரா வரணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவும் மேரேஜ் ஆகிட்டு ஹனிமூன் வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே அது மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை இது மாதிரியான ஏரியாங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே வரணும், ஹனிமூன் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக கொண்டாடிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிசார்ட் கரெக்டாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேளை ஹனிமூன் பிளான் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ரிசார்ட்டுக்கு நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா இப்படி நாங்கள் இந்த பிளானிங்கில் வரோன்னு அவங்க உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு உள்ளே போய் பார்க்கலாம். இங்க பாருங்க மக்களே, ஹனிமூன் நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல ஒரு மெமரியா கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்போதும் போல ஒரு சோஃபா, ஒரு LED டிவி, அதே அட்டாச்சு பாத்ரூம், அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியா வாட்டர், காஃபி எல்லாமே கொடுத்துருவாங்க. இது இல்லாம இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, இங்க வாங்க. அதே அட்டாச்சு பாத்ரூம் தான், ஆனா உங்களுக்கு ரோஸ் குளியல். இப்போ நீங்கள் இப்போ ஃபேமிலியோட வரீங்க, வந்து சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இடம் இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, பார்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு. குழந்தைங்க வந்து ஊஞ்சல் ஆடலாம், அப்படி இல்லையா அதில் விளையாடலாம், அங்கே பாருங்கள் அதில் விளையாடலாம். ஈவினிங் டைமில் இங்கே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இந்த இடம் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பா போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் காட்டினா அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும், ஃபன் பண்ணுறதுக்கும், இல்லை கேம் ஆடுறதுக்கும். பெரியவங்களுக்கு வேணும் இல்லை, பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கு ஒரு வேளை போர் அடிக்குது, ஏதாவது கேம் ஆடணும் போல் இருக்குது, சரி இங்கே நீங்கள் ஏதாவது ஆடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, போடலை, இந்த வாட்டி போகிறோம் பாருங்க, போடலை, அடுத்த வாட்டி போடுறேன், இந்த வாட்டி போடுறோம் பாருங்க. இங்க பாருங்க, பேஸ்கெட் பால் மட்டும் இல்லை, பேட்மிண்டனும் இருக்கு. வின் த மேட்ச். இது மாதிரி பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், இன்னொரு கேம் வாலிபாலும் இருக்கு. இது அவுட்டோர் கேம்ஸ். இது இல்லாமல் இன்டோர் கேம்ஸும் இருக்கு. இன்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத உள்ள போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கேரம் போர்டும் இருக்கு, அங்கே செஸ் போர்டும் இருக்கு. கேரம் போர்டு, செஸ் போர்டு இன்டோர் கேம்ஸ் நீங்கள் வேணும்னா, இல்லை நம்ம
வெளியில போய் ஆடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இங்க வந்து கேரம் போர்டு ஆடணும்னு நினைச்சாலும் ஆடலாம், இல்ல செஸ் போர்டு ஆடணும்னு நினைச்சாலும் ஆடலாம், இல்ல வெளியில நான் அவுடோர் கேம்ஸ் ஏற்கனவே காட்டின மாதிரி அங்க போய் நீங்க கூட கேம் ஆடலாம். எல்லாமே இங்க எல்லா வசதியும் இங்க பண்ணி தராங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போவாங்க.